Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 1st ஜூன் 2026 நடக்கக்கூடிய AD 3491 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். மீதிக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் போட முடியாது டைம் இல்லாத காரணத்தினால. உங்கள் காலேஜ் மெட்டீரியல்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க, ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வச்சு படிச்சுக்கிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நான் கொடுத்துருக்கிற டாபிக்ஸ்க்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குன்னா அதை ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸில் ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே போதும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1 பார்ப்போம். யூனிட் 1 ஒன்லி தியரி மட்டும்தான் வரும். ஸோ இந்த 4 தியரி கொஷினை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. வாட் இஸ் டேட்டா சயின்ஸ், ரைட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசஸ், explain the various facets of data, explain the data science process in detail, write a note on exploratory data analysis. Next பார்க்க போகிறது யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். எப்படி ஒரு மீன், மோட், மீடியன் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அதுக்கு எப்படி ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கிறது, பாசிட்டிவ், நெகட்டிவ், நோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங். இசட் ஸ்கோர்னா என்ன, ஸ்கேட்டர் பிளாட் எப்படி பிளாட் பண்ணுறது. ஸோ அதோடைய தியரியும் பார்த்துக்குங்க, எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 3rd யூனிட்லேருந்து மோஸ்ட்லி உங்களுக்கு இதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் தான் வரப்போகுது. எக்ஸ்பிளைன் த இசட் டெஸ்ட் அண்ட் ப்ரொசீஜர், இது தியரி. ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது, லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, 1 tail 2 tail டெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே போதும், ஏன்னா ஃபுல்லாகவே க்ரியேட்டிவ் தான் கேட்க போகிறாங்க. நெக்ஸ்ட் 4th யூனிட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட் பேஸ் பண்ண ப்ராப்ளம், அனோவா ப்ராப்ளம், கை ஸ்கொயர் டெஸ்ட். இந்த 4ல் 3 நீங்கள் தரவா இருந்தால் கூட 13 மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் 15th ஒன் லாஸ்ட் யூனிட்டில் கொஞ்சம் தியரி இருக்குது, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. குட்னஸ் ஆஃப் ஃபிட் டெஸ்ட் ஸ்கோர்னா என்ன, டைம் சீரீஸ் அனாலைசிஸ்னா என்ன, ஆட்டோ அண்டு சீரியல் கார்லேஷன். ஃபஸ்ட் யூனிட்டு 5th யூனிட்டு கொஞ்சம் தியரியாகவே இருக்கும். ஓகேங்களா? ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஃபைண்டிங் லீனியர் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன். பார்ட் சியில் பார்த்துட்டிங்கன்னா லீஸ்ட் ஸ்கொயர் ரெக்ரெஷன் லைன் எப்படி கண்டுபிடிக்கிறது, கார்லேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, மல்டிபிள் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? சில கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் இருக்கும், நீங்கள் அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக இதெல்லாம் இருக்கும், நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்க்கு மோஸ்ட்லி காலேஜ் மெட்டீரியல்ஸை பயன்படுத்திங்க. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? இந்த டாபிக்ஸில் இருக்கிறது தான் வரும். கொஷின் பேப்பர் பல்காக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப படித்து பார்த்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கான்செப்டை நல்லா புரிஞ்சுட்டு போங்க. ஃபஸ்ட் யூனிட் 5th யூனிட் தரவாந்தீங்கனாலே தியரி அட்டன் பண்ணிடலாம். மற்றது எல்லாமே ப்ராப்ளமேட்டிக் இருக்கும். அந்த ப்ராப்ளமேட்டிக் எப்படி போகிறதும் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டால் போட்டுடலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நெக்ஸ்ட் செம்மில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.